ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே கியூட்டான ஒரு கொரியன் டைம் டிராவல் ட்ராமாவை தான் பார்க்க போறோம். இது ஒரு மினி ட்ராமான்றதுனால ஒரு 2 or 3 எபிசோட்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ட்ராமாக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தா ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஆரம்பத்திலே டைம் டிராவல் ஆகி வந்துட்டான் போல, பட் அது எப்படி ஏதுன்றதுலாம் தெரியல. ஸோ இப்போ நின்று அந்த இடத்தையும் ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஏன்ஷியன் பீரியட்லேருந்து வந்திருக்கான் இல்லையா. ஸோ இப்போ சிட்டியை பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது என்னடா இடம் சொர்க்கமான்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். பட் ஒன்றுமே புரியல. அப்போதான் அங்கே வந்து 2 குட்டி பசங்க வந்து இவனை பார்த்துட்டு, என்ன பாஸ் இப்படி நின்றுட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கே, எதுவும் யூடியூப்ல பிராங்க் வீடியோ எடுக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு அதுவே என்னன்னு தெரியல. யூடியூப்னா என்ன, பிராங்க் வீடியோனா என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த 2 குட்டி பசங்களும் பார்த்துட்டு, அண்ணா ரொம்ப நடிக்காதீங்க, கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சாதான் வியூஸ்லாம் போவோம், நீங்க இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணீங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, ஸோ பார்த்து பண்ணுங்க, நாங்கள் கிளம்பி போறோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 2 குட்டி பசங்களும் இவனை கலாய்ச்சி விட்டு அங்க இருந்து போயிடுதுங்க. பட் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டே நில்லுங்கடா, என்னன்னு சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். அவங்க மதிக்கவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இவனும் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். பட் ஒண்ணுமே புரியல. அப்படியே உலகமே ஒரு மாதிரி ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. அங்க இவன் மட்டும் ஏதோ தனியா மாட்டிட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த பக்கம் வந்து டிராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளும் ஏதோ யூடியூப் சேனல் தான் வச்சிருப்பா போல. சோ அதுக்காண்டி ஏதோ மியூசிக் ப்ளே பண்ணி அதை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அதை ரெக்கார்ட்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணா 2 வியூஸ் தான் போகுது. இவளுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. நான் பாடுறதையும் அவனும் பார்க்க மாட்டேங்கிறான். இப்படி போனா எப்ப நான் இதுல இருந்து காசு சம்பாரிச்சு எப்ப நான் பெரிய ஆள் ஆகுறதுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு புலம்பிட்டே இருந்தவ. சரி இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணா வேலைக்கு ஆகாது, நமக்கு வேலை இருக்கு, போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டா. சமையல் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா தங்கச்சிக்காரி வரா. அவ வந்ததுமே, அக்கா மொபைல்ல படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஒரே ஒரு ஆப்பிள் லேப்டாப் மட்டும் வாங்கிடலாமா, அது உனக்கும் யூஸ் ஆகும், ஏன்னா நீயும் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கல, சோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், நானும் படிக்க யூஸ் பண்ணிப்பேன், நம்ம வாங்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவ பாக்குறா, ஏண்டி நான் இங்க ஒரு ஆப்பிள் வாங்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதுல உனக்கு ஆப்பிள் லேப்டாப் வரியா, மூடிட்டு புக்ல படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாருன்ற மாதிரி திட்டமும், நீ அட்வைஸ் எல்லாம் நிறுத்தி எனக்கு ஆப்பிள் லேப்டாப்பும் வேணாம் ஒண்ணும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இப்போ வேலை கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். இவ அவனை பார்த்துட்டு, என்ன சார் யார் நீங்க, இந்த மாதிரி வேஷத்துல இருக்கீங்களே, எதுவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இப்பெல்லாம் எங்க போனாலும் அவன் சுத்தி சுத்தி பிராங்க் வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கான். சோ அதே டவுட் தான் இவளுக்கும் போல கேட்கும் போது. ஆனா ஹீரோ என்னடானா, மை லேடி நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ என்ன காப்பாத்ததுக்கான தானே இங்க வந்திருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க, பிராங்க் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எனக்கு இங்க டைம் இல்ல, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, இதுக்கப்புறமும் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோங்கன்ற மாதிரி அவனை மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மயிலேடி என்னை விட்டு போகாதன்ற மாதிரி அங்கேயே கத்திட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சு அப்படியே ஆபீஸ்க்கு வந்து பாக்குறா. அங்க வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு போல ஆபீஸ் வாசல்லே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி ஆச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம எல்லாம் மோசம் போயிட்டோம், போச்சு போ, அந்த ஓனர் ஏமாத்திட்டு காசெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான், நமக்கு இதுக்கப்புறம் இங்க வாலியே இல்லைன்ற மாதிரி அவ புலம்பிட்டு இருக்கா. இவளுக்கு அப்படியே மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. என்னடி சொல்ற, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போதுதான் ஆக்சுவலா இந்த ஓனர் வந்துட்டு இந்த கம்பெனியோட காசெல்லாம் எடுத்து ஏதோ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பான் போல, அது அவ்வளவுதான் நாமம் போட்டு போயிருச்சு போல. சோ அதனால கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க, அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அததான் இப்ப ஃப்ரெண்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு கேட்டோடனே அவ்வளவுதான் வேலை போச்சா, அப்புறம் என்ன பண்றது சோத்துக்குன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. 2 பேருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்தவளுங்க ஒன்னா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காளுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், வேலையும் இல்ல, நமக்குலாம் இதுக்கப்புறம் எவன்டி வேலை கொடுப்பான்ற மாதிரி புலம்பிட்டே உட்காந்து ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் வரான். அவன் சாப்பிடறதுக்காண்டி தான் வந்திருப்பான் போல. ஏன்னா அவனுக்கு பயங்கரமா பசிக்குது. ஆனா என்ன பண்ண முடியும், இந்த காலத்து காசு எதுவுமே அவன் கிட்ட இல்ல. ஜோசன் பீரியட் டைம்ல இருந்த காயின்ஸ் தான் வச்சிருக்கான் போல. சோ இப்ப அதை எடுத்துட்டு வந்து காமிச்சு அந்த கடையோட லேடி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப பசிக்குது, இதை வச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுப்பீங்களான்ற மாதிரி கேட்கும் போது அவங்க பார்த்துட்டு, என்னப்பா தம்பி ஜோசன்ல இருந்து அப்படியே வந்துட்டு போலியே, காசெல்லாம் அப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது இவன் பாக்குறான், உங்களுக்கு தெரியுதா, என்ன பார்த்தா ஜோசன் பீரியட்ல இருந்து வந்த மாதிரி தெரியுதா, நீங்க மட்டும் தான் என்ன கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமான்ற மாதிரி கேட்கும்போது, இந்த நடிப்பெல்லாம் இங்க செல்லாதுப்பா, இந்த காசும் இங்க செல்லாது, சோ நீ கிளம்பி போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே பார்த்துட்டு திரும்பி போலான்னு சொல்லி போகும்போதுதான் அந்த இடத்துல கரெக்டா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டான். சரி போட்டு அவகிட்ட தான் வரான், ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறியான்ற மாதிரி அவகிட்ட வந்து கேட்கவும் அவ பாக்குறா, ஏங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி ஏங்க நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரணும்ன்ற மாதிரி கேட்கும்போது, எது தெரியலையா, காலையில தானே பார்த்தோம், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா மயிலேடின்ற மாதிரி கேட்கறான். மயிலேடி கிடின்னு சொன்னா வாயிலே அடிப்பன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், அட போங்க யாருமே எனக்கு சாப்பாடே வாங்கி தர மாட்டீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாவமா மூஞ்சி வச்சுட்டு அங்கிருந்து போலான்னு சொல்லி போகும்போதுதான் ஃப்ரெண்டு பாக்குறா, ஏன் இப்படி பண்ற, பையன் அழகா தானே இருக்கான், உட்காந்து சாப்பிட்டா என்ன ஆகும் போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க வாங்க நான் எதுவா இருந்தாலும் வாங்கி தரேன், வந்து சாப்பிடுங்க எங்க கூட உட்காந்துன்னு சொல்லிட்டு அவதான் உட்கார வச்சு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. இவனுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும்னு இருக்கு. சோ பயங்கர பசியில இருக்கவும் அவ கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, ஏண்டி இதெல்லாம் உனக்கு தேவையான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா டைம் பாஸ் தான்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வர வழி இல்லாம அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்க
அவனுக்கு அதெல்லாம் புதுசா இருக்கு. ஆனாலும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா எல்லாமே டேஸ்டா இருக்கு போல. சோ இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 3 பேரும் வேற ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு எழுந்தவா இல்ல டைம் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட கேக்குறா, ஆமா உண்மையாவே நீ ஜோசன்ல இருந்து தான் வந்திருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் அட ஆமாங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் போயெல்லாம் சொல்லலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு அப்பவும் நம்பிக்கை வரலதான். ஆனாலும் சரி ஓகே நம்புறேன், ஆனா நீங்க எப்படி ஜோசன்ல இருந்து இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறா. இவன் பார்த்துட்டு அதுதாங்க எனக்கும் தெரியல, அது ஏதோ கடவுளோட சூழ்ச்சின்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் ஜோசன்ல இருந்து இங்க வந்து மாட்டிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது சரி சரி நான் நம்புறேன்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிருக்காங்களா, சோ ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, லைட்டா இப்பதான் கொஞ்சம் மட்டியாக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படி கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவ வீட்டுல இருந்து தான் எழுந்துக்கிறா. என்னாச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்தவா அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆமால நமக்கு தான் வேலை போயிருச்சு, அப்புறம் எங்க இருந்து போறதுன்ற மாதிரி பொறுமையா கொஞ்சம் ரிலாக்ஸா எழுந்துக்கும் போதுதான் பக்கத்துல யாரோ ஒரு உருவம் படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. முதல்ல பெட்ஷீட் எடுத்து பாக்குறா, பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். இவ கேஷுவலா விட்டுட்டா. ஆனா அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது, இவன் எப்படி நம்ம பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்தவ கண்ணத்திலே பலார்னு ஒரு அறை கொடுக்குறா. அவ அடிச்ச அடியிலேயே இவன் அடிச்சு புடிச்சு எழுந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நீ எப்படி இங்க வந்து படுத்துட்டு இருக்க, உன்னை யார் உள்ள விட்டதுன்ற மாதிரி கேட்குறா. அடி பாவி உனக்கு ஞாபகமே இல்லையா, நீ விழுந்து கிடந்த, உன்னை தூக்கிட்டு வந்து இங்க போட்டதே நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் அக்கா எனக்கு கொஞ்சம் ஷாம்பு வேணும்ன்ற மாதிரி தங்கச்சிக்காரி கதவு திறந்துட்டு உள்ள வரா. வந்து இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவளுக்கு லைட்டா கொஞ்சம் டவுட் வருமா வராதா. சோ இப்ப வெளியே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு 2 பேரையும் விசாரணை நடத்திட்டு இருக்கா. ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருக்கா, அது ஒன்னும் இல்ல, நேத்து நாங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணோம், அப்புறம் எப்படி இங்க வந்தோம் தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே 2 பேரும் திரும்பி இப்ப ஹீரோவை தான் பாக்குறாங்க. ஹீரோவும் அந்த கதையை நான் சொல்றேன்ற மாதிரி அப்படியே கொசுவத்தை சுத்தி ஒரு பிளாஷ்பேக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறமா உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஹீரோயின் வந்து நல்லா குடிச்சிருந்ததுனால இவன் மாட்டியாகிருப்பா. ஹீரோ பார்த்துட்டு எந்த மாயே நீ என்ன இங்கேயே விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் வேற வழியே இல்லாம இவ்வளவு தனியா விட்டுட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்திருந்திருப்பான். வர வழியில வீடு வர தெரியாது இல்லையா, சோ கேட்டுட்டு இருக்கான், எம்மா கொஞ்சம் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், உன்னை நான் எங்க கூட்டிட்டு போனோன்ற மாதிரி கேட்கும் போது இவன் அந்த போதையில கூட கரெக்டா தெளிவா அட்ரஸ் எல்லாம் லெஃப்ட்ல போ ரைட்ல போன்ற மாதிரி சொல்லியிருப்பா. சோ அதை வச்சுதான் இவன் எப்படியோ தட்டு மாதிரி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அங்க வந்து பார்த்தா வீடு க்ளோஸ் ஆகி இருந்திருக்கும். எப்படி உள்ள போறதுன்னு வர இவனுக்கு தெரியாதுல்ல, ஏன்னா அந்த கதவை எப்படி திறக்கணும்ன்றதுலாம் இவனுக்கு தெரியல. எங்க சாவி எங்கேயாச்சும் இருக்குமா என்னன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அங்க இருக்க பூச்சட்டி கீழே பாருன்ற மாதிரி சொல்றா. இங்க இந்தியால பண்ற மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க போல. சோ பூச்சட்டி எடுத்துட்டு பார்த்தா அதுக்குள்ளதான் அவ சாவி வச்சிருக்கா. சோ இப்ப எடுத்து ஓபன் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அவன் போலான்னு தான் போயிருப்பான். ஆனா ஹீரோயின் தான் இல்ல நீயும் இங்கே படுத்துக்கோன்ற மாதிரி அவனை இழுத்து படுக்க வச்சிருப்பா. சரின்ட்டு இவனுக்கும் அவ்வளவு தூரம் அவளை தூக்கிட்டு வந்ததுல முதுகுலாம் பயங்கரமா வலிக்கவும் அப்படியே அங்கேயே படுத்து மாட்டியாக இருப்பான். அப்புறம் தான் 2 பேரும் காலையில எழுந்திருப்பாங்க. சோ இதுதான் நடந்துச்சுன்ற மாதிரி இப்ப ஹீரோ முழு கதையும் சொல்லி முடிக்க தங்கச்சிக்காரையும் கேட்டுட்டு, ஆனா அக்கா நீ இதுக்கு முன்னாடி வர யாரு கூடயுமே இப்படிலாம் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணவே மாட்டியே, இப்ப மட்டும் எப்படின்ற மாதிரி கேட்கும் போது அது ஏன் கஷ்டம், ஆனா அதுக்கெல்லாம் நான் ஏன் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும், உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதே அதை நீ முதல்ல பாத்தியான்ற மாதிரி கேட்கவும் அவளும் டைமை பாக்குறா. ஐயோ ஆமா நான் கிளம்பி போறேன், அப்புறமா வந்து விசாரணை நடத்திக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கமா திரும்பி என்ன நீ கிளம்பலையான்ற மாதிரி கேட்கும் போது அவனுக்கு எங்க போவோம் இடம் இருக்கு, அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது, ஏன்னா பசிக்குது போல மறுபடியும். இவளுக்கே லைட்டா பாவமா தான் இருக்கு. சரி ஓகே ஓகே இந்த ஒரு வேலை மட்டும் சாப்பாடு போடுறேன், சாப்பிட்டதும் தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காண்டி சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. அவ சாப்பாடு சேர்த்துக்காண்டி அடுப்பு பத்த வச்சா. உண்மையாவே அதுக்குள்ள இருந்து எப்படி நெருப்பு வந்துச்சுன்ற மாதிரி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் வரும், அமைதியா உட்காரு அப்பதான் சாப்பாடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை மிரட்டி உட்கார வச்சுட்டு இவ சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கூட இவன் கை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதை வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கே குளுக்குளுன்னு காத்து வருதுன்ற மாதிரி அங்க வந்து நின்னுக்கிட்டு அதுக்குள்ள இருக்க ஐஸ் கட்டிலாம் எடுத்து டேஸ்டா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டிலாம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கவும் கையிலலாம் வச்சு பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இவளுக்கு பார்க்கும் போதே இவன் உண்மையாவே ஜோசன்ல இருந்து தான் வந்திருக்கானா இல்ல எதுவும் மண்டை கிண்ட கலந்து கிராக் ஆயிட்டானான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இந்தாங்க சாப்பிட்டு கிளம்பி போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவனை வழி அனுப்பி வைக்கிறா. இவனுக்கும் வேற வழி இல்ல, சரிங்க நான் கிளம்பி போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு போகும்போது இவளுக்கே அவனை அனுப்பி வைக்க லைட்டா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட இப்போதைக்கு இருக்க காசுல கொஞ்சம் மட்டும் அவனுக்கு கொடுக்குறா. இங்க பாருங்க என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு, ஏன்னா என்கிட்டயும் காசெல்லாம் இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல இதை செலவுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த காசு இல்லாம உங்களால இங்க சர்வைவே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு காசு கொடுக்கவும் அந்த காசுல பார்த்தா யாரோ ஒருத்தரோட போட்டோ போட்டிருக்கு. அந்த போட்டோல இருக்க முகத்தை பார்த்ததுமே அங்கிள் நீங்களா, இவர் உங்களுக்கு தெரியுமா, இவர் என்னோட அங்கிள்ன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அட பைத்தியமே ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி அவ பார்த்தா அனுப்பி வச்சிடுறா. இன்னும் இப்ப வெளியே வந்து எங்க போறதுன்னு தெரியாம நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் அங்க வழியில பார்த்தா 2 பெரியவங்க உட்காந்து ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க.
அந்த கேம் பத்தி இவனுக்கு நல்லாவே தெரியும் போல. சோ இப்ப விளையாட தெரியாம இருக்கவர் பக்கத்துல வந்து உட்காந்து இப்படி விளையாடினா நீங்க ஈஸியா வின் பண்ணிடலாம்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்து விளையாட வைக்கவும் ஆப்போசிட்ல இருக்கவர் காண்டாயிடுறாரு. இங்க பாருப்பா தம்பி, நீ யாரு? நாங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கோம், அவனே தான் யோசிச்சு விளையாடணும், நீ இப்பெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, ஒழுங்கா கிளம்பி போன்ற மாதிரி அவனை அடிச்சு துரத்தி விட்டுடுறாரு. இவனும் வர வழியே இல்லாம வந்துட்டான். சரி நமக்கு வேற போக்கிடம் இல்ல, அப்படியே கால் போன போக்குல போவோம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் வழியில வந்துட்டு ஒரு கடையில உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்ததுமே மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் வேற காசு கொடுத்துருப்பா இல்லையா. ஸோ இப்போ அந்த கடைக்குள்ள வந்து அதுவும் அங்க அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருல, அதே போல எனக்கும் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்க பையன் கிட்ட கேட்கா. அவனும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு அந்த நூடுல்ஸை எடுத்து கொடுக்குறான். இவனும் அதை வாங்கிட்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார் இல்லையா, அவர் எதிர்க்கவே வந்து உட்காந்து அவர்கிட்ட காட்டி காட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு போல நூடுல்ஸ் சாப்பிடுறது. ஸோ ரொம்ப ரசிச்சு தான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான் போல ஃப்ரெண்டு. ஸோ அவனை மீட் பண்ணி பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் இப்போ வேலை போயிருச்சுல. ஆனா இந்த பையன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கான். ஸோ அவன்கிட்ட ஏதாச்சும் வேலை கேட்போமான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. ஆனா அவன் என்னடானா ரொம்ப சீன் போடுறான். நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன், அந்த நிலைமையில இருக்கேன், இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கேன்ற மாதிரி. இவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இந்த டைம்ல போய் நமக்கு வேலையே இல்லை, நீ எனக்கு கொஞ்சம் வேலை கொடுப்பியான்னு கேட்கறதுக்கு. அப்படியே பேசிட்டே இருக்கும் போது தான் இப்போ அவனே சொல்றான், நீ ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கியா, அதெல்லாம் பண்ணு, உனக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த கம்பெனியோட ஓனரே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் நாமம் போட்டு போயிருப்பான், கம்பெனி எழுத்து போட்டுட்டு. ஸோ பயமா இருக்கு. அதனால தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, இல்ல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாச்சும் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே தெரியாம காசு மட்டும் இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போய் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். நம்ம எல்லாமே படிச்சு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நமக்கு லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நானே உனக்கு வேணா சொல்லி கொடுக்கட்டான்ற மாதிரி கேட்கறான். இவளும் சரின்னு சொல்லிட்டு ஏதோ அவன் சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறா. அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. அவள்கிட்ட வந்துட்டு 2 பசங்க காசு கேட்டு அவளை புலி பண்ணிட்டு இருக்காங்க. இவளும் பஸ் எடுத்து, இங்க பாருங்க என்கிட்ட ₹1 கூட இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன எங்களை பார்த்தா உனக்கு என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா, நாங்க ஒன்னும் காசு இருந்தா கொடுன்னு சொல்லி உன்கிட்ட பிச்சை கேட்கல, காசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி உன்னை மிரட்டிட்டு இருக்கோம், அது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி மிரட்டிட்டே இருக்கும்போது அவன் நினைக்கிறான் மனசுக்குள்ளேயே இதுக்கு நீங்க பிச்சையே எடுத்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவளுக்கு அடங்குற மாதிரி இல்ல, சரியான திமிரு பிடிச்சவங்களா இருப்பாளுங்க போல, கையில கத்தியெல்லாம் வர வச்சிருக்காளுங்க. அந்த பொண்ணு பயந்துகிட்டே நிக்கும் போதுதான் எப்படி நீங்க இப்படி ஒரு பொண்ணை மிரட்டலாம்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோ தான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது போல 2 பொண்ணுங்க அந்த பக்கமா போறதை அவன் நோட் பண்ணிருப்பான் போல. அதை பார்த்ததுமே அவன் கண்டுபிடிச்சிருப்பான் ஹீரோயினோட தங்கச்சின்னு சொல்லிட்டு. எனக்கு காலையில பாத்திருப்பான்ல, அதனாலதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இப்ப அவன் நினைச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கவும் அந்த பொண்ணுங்க 2 பேரையும் மிரட்டிட்டு இருக்கான். எப்படி நீங்க அந்த போல அந்த பொண்ணை மிரட்டலாம், இப்படி காசு வாங்குறதுலாம் தப்பு இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது அந்த 2 பொண்ணுங்களும் ஆல்ரெடி திமிரு பிடிச்சதுங்க. இவனை பார்த்த உடனே யாரா இவன் கோமாளின்ற மாதிரி பார்த்தவளுங்க, ஏப்பா நீ வந்துட்டியா, நீ காசு கொடுப்பியான்ற மாதிரி கேட்டு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வராளுங்க. இவனுக்கு பார்க்கும் போதே பயமா இருக்கு. சின்ன பசங்க தான், ஆனாலும் கையில கத்தியெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்ததுமே இவனுக்கு லைட்டா அள்ளி விடுது. பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இருங்க இருங்க, ஆயுதம் இப்ப தேவையில்லையே, நம்ம எதுவா இருந்தாலும் முதல்ல பேச்சுவார்த்தையிலே பேசி ஆரம்பிச்சுக்கலாமேன்ற மாதிரி சொல்லும்போது, தோப்பார்டா பயமா இருக்கா, கத்திய பார்த்த உடனே இவ்வளவு பெரிய மனுஷன் நீயே பயப்படுறியா, உனக்கு வெக்கமா இல்லையான்ற மாதிரி அந்த 2 பசங்களும் இவனை கலாய்ச்சிட்டு இருக்குங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இருந்தாலும் அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டா நம்மளை காப்பாத்தவே 10 பேர் வரணும், நம்ம எங்க இருந்து அப்புறம் இவளை காப்பாத்துறதுன்ற மாதிரி யோசிச்சவன் ஏதாச்சும் கொஞ்சம் மூளையை யோசிச்சுதான் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டே நின்னவன் அங்க பாருங்க மேல வெள்ளை காக்கா பறக்குதுன்ற மாதிரி அந்த பக்கம் கை காமிக்குவோம். அந்த 2 பொண்ணுங்க கொஞ்சம் அசந்து இந்த பக்கமா திரும்ப, அடி வாடி நீ வர ஒருத்தின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சியை கூட்டிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறான். அந்த 2 பொண்ணுங்களும் துரத்திட்டு போக முடியாம, மொபனே அடுத்த வாட்டி கையில மாட்டினா உனக்கு சங்கு தாண்டான்ற மாதிரி கத்திக்கிட்டே நின்னுட்டு இருக்காளுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வாசல்லே பார்த்தா தங்கச்சிக்காரி ஷூ எல்லாம் கழட்டி போட்டு வந்திருக்கா. ஷூ கூட ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டியானு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போதுதான் சைட்லயே பார்த்தா ஹீரோவோட ஷூவும் இருக்கு. அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஷூவை நான் எங்கேயோ பாத்துருக்கனேன்ற மாதிரி கையில எடுத்து வச்சுட்டு இது யாருதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான், மைலேடி அது என்னோடதுதான்ற மாதிரி சொல்லி ஹீரோ அந்த பக்கமா இருந்து திரும்பி பாக்குறான். இவளுக்கு அவனை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. மறுபடியும் வந்துட்டானான்ற மாதிரி அப்படியே பேரதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கிறதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடியுது. இதுக்கு லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி இருந்திருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா தங்கச்சியையும் ஹீரோவையும் உட்கார வச்சுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவனா இங்க வந்தானா இல்ல நீ அவனை கூட்டிட்டு வந்தியான்ற மாதிரி 2 பேர்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கும் போது தங்கச்சி என்னடானா நான் தான் கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோ என்னடானா இல்ல இல்ல நானா தான் வந்தேன்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்து ஒரே பதிலா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது தங்கச்சி தான் சொல்லிட்டு இருக்கா, இல்ல நான் சொல்றதுதான் உண்மை, என்ன 2 பேரும் புலி பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து என்னை இவரு தான் காப்பாத்தி விட்டாரு, அதனாலதான் நான் இவரை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன், ஏன்னா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு,
வேற வழி தெரியல எனக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது இவ அப்படியே பாத்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஆமா மை லேடி, உங்க தங்கச்சியா 2 பேரும் புலி பண்ணாங்க, நான் தான் காப்பாத்தி விட்டேன். அதுவும் நான் எதர்ச்சியா தான் பார்த்தேன். எனக்கு என்னவோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ விதி நமக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாடுது போலேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு சமகாண்டாகுது. எது விதியா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி நான் நிறைய பிரச்சனைல இருக்கேன். இதுல இந்த பிரச்சனையெல்லாம் வர என்னால சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. சோ தயவு செஞ்சு நீங்க வேற எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. நீங்க வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டே பண்ண நிறைய இடம் கிடைக்கும். ஆனா என்ன மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கிறதுக்காண்டி பாக்குறா. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி நானே கிளம்பிடுறேன், எல்லாம் என்னோட தப்பு தான், இதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன்ற மாதிரி அவனுமே கிளம்பி போறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஹீரோயினும் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கதவை திறந்து விட்டா. வாசல்ல யாரோ நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு யாரு நீங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்தது வேற யாரும் இல்ல, அவளுடைய ஹவுஸ் ஓனர் லேடி தான் போல. அவங்க இப்போ உள்ள வந்து ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, யாருமா இவன் வேற எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்திருக்கானா, இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையன்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவன் இங்கேயெல்லாம் ஸ்டே பண்ணல, ஜஸ்ட் கெஸ்ட் தான், இப்போ வந்தான் உடனே கிளம்பிடுவான், இப்போ கூட கிளம்ப தான் போறான்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோவை பார்த்ததுமே புரியுது அவனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அதை ஏன் மறைக்கிறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல வரா. ஆனா அந்த ஆண்டி என்னடானா இல்லம்மா இந்த வயசுல பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது ஒன்றும் தப்புலாம் கிடையாது, நல்லதுதான். சோ நீ ஒன்னும் அது என்கிட்ட இருந்தெல்லாம் மறைக்க வேணான்ற மாதிரி சொன்னவங்க நான் இப்போ உன்கிட்ட பேச வந்ததே இந்த மாசத்துல இருந்து எனக்கு ரெண்ட் அதிகமா வேணும்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி தான். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி உன் பாய் ஃப்ரெண்டும் உன் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. சோ நீ கஷ்டப்பட வேண்டாம், அதனால இந்த மந்த் ஃபுல்லா நீ ரெண்டே கொடுக்க வேண்டாம், இந்த ஒரு மாசத்துக்கான ரெண்டை நான் உனக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை கேட்ட உடனே இவளுக்கு ஒரு மாதிரி குஷி ஆயிருச்சு. உடனே ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டா. ஆமா இவன் என் பாய் ஃப்ரெண்டு தான்ன்ற மாதிரி ஆக்டிங்க போட ஆரம்பிச்சுட்டா. அவங்களும் சரி பாத்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப வேற அவங்க கிட்ட வேற பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு இல்லையா. இப்ப என்ன பண்றானா வேற வழியே இல்லாம ஹீரோவை நீ இங்கே தங்கலான்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வேற போடுறா. என்ன கண்டிஷன் சொல்லி பார்த்தா வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே மொத்தமா ஹீரோ தலையிலேயே கட்டிட்டா. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு கூடி பெருக்கிறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் பாவம் இப்ப ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்கான். இவகிட்ட இருக்க ஒரு இடம் கேட்டா இவ்வளவு வேலை வாங்குறாளேன்ற மாதிரி அவனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன வேலை பண்ண பெண்டு நிமிருது. அவனுக்கு அப்பதான் கஷ்டம்லாம் புரியுது. ஏன்னா அந்த காலத்துல அதாவது ஜோசன் பீரியட்ல வந்துட்டு இவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் போல. சோ வேலையே செய்யாம ரொம்ப ஜாலியா வளர்ந்த பையன் தான். ஆனா இங்க வந்து இப்ப இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இல்லையா. சோ அப்பதான் அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்திருப்பாங்களே, அவங்களுடைய கஷ்டம்லாம் இவனுக்கு புரியுது. அதை தான் புலம்பிட்டே பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா அப்ப வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். அவளும் உட்காந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான் இல்லையா ஸ்டாக்ஸ், அதைதான் படிச்சுட்டு இருக்கா போல. சோ இவனும் வந்து உட்காந்துட்டு மை லேடி நீங்க சொன்ன எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டேன், இன்னும் வேற ஏதாச்சும் வேலை இருக்கான்ற மாதிரி கேட்க இவ உடனே இல்ல நீ போய் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, வேலை வந்துச்சுன்னா அப்புறமா சொல்றேன்ற மாதிரி சொல்றா. ஆனா இவன் அப்பதான் அந்த படிச்சிட்டு இருக்க ஸ்டாக்ஸ பாக்குறான். உடனே வந்து பக்கத்துலயே உட்கார்ந்தவன் இது ஸ்டாக்ஸ் தானேன்ற மாதிரி அவகிட்ட கேக்குறான். இவ பாக்குறா உனக்கு எப்படி தெரியும், அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல உன் புக்கெல்லாம் நான் வெளியே இருக்கப்போ பார்த்தேன், அதுலதான் படிச்சு கத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன கத்துக்கிட்ட, இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கே ஒன்னும் புரியலையேன்ற மாதிரி சொல்ல எனக்கு எதுவும் புரியலதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுது. ஆனா நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன காசு அவ்வளோ முக்கியமா, இதெல்லாம் நம்பி காசு இன்வெஸ்ட் பண்ணாத, அப்புறம் போயிருச்சுன்னா மொத்தமா நாமந்தான்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு என்ன தெரியும், இந்த காலத்துல காசு இல்லைன்னா நம்மள நாய் கூட மதிக்காது, காசு இருந்தாதான் எல்லாமே, காசு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் எதுவுமே பண்ண முடியாது இந்த உலகத்துலன்ற மாதிரி அவ காசை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கா. ஆனா காசை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, காசு இருந்தா சந்தோஷம் வந்துருமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே இங்க காசு இருந்தா சந்தோஷம் மட்டும் இல்ல எது வேணாலும் வாங்க முடியும், அது உனக்கு இப்போ புரியாது, ஏன்னா நீ அந்த காலத்துல சொன்னல நான் ரொம்ப பணக்கார வீட்டு பையன்ட்டு, நீ என்ன மாதிரி இருந்தாதான் உனக்கு அந்த கஷ்டம் புரியும்ன்ற மாதிரி சொன்னவா அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டா. அப்படி கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினோட தங்கச்சியும் தான் வந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, மிங்கிள் ஆயிட்டாங்க போல. அப்படியே சாப்பிட்டே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோயினை தான் பாக்குறாங்க. அவ என்னடானா வேலை போயிருச்சு இல்லையா, சோ எப்படியாச்சும் மறுபடியும் ஃபேமிலியை ரன் பண்ணி சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கா போல. அதை இப்பதான் தங்கச்சியே பாக்குறா. அவளுக்கு தெரியாதுல அக்காக்கு வேலை போயிருச்சுன்றதுலாம். சோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் பார்த்துட்டான், இவன் என்ன இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா, வா நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு அங்க போகும்போது தங்கச்சி ஸ்டாப் பண்றா. இல்ல வேண்டாம் நீ போவாத, ஒரு நிமிஷம் இங்கே இருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க டெலிவரி பண்றதுக்காண்டி வந்திருப்பா இல்லையா. சோ அங்க டெலிவரி வாங்க வந்தவங்க வந்து பார்த்துட்டு என்ன நீ இவ்வளோ லேட்டா வர, இவ்வளோ லேட்டா வந்தா நான் எப்படி டெலிவரி வாங்க முடியுன்ற மாதிரி நெக்கலா கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் சாரி மேம் நீங்க தான் அட்ரஸை தப்பா மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் எனக்கு தேடி கண்டுபிடிச்சு வர லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு இப்ப என்ன நீ ஏமாலே குத்தம் சொல்றியான்ற மாதிரி அந்த பொண்ணு திம்பரா பேசிட்டு இருக்கா. இவளும் ரொம்ப சாரி மேம் தப்பெல்லாம் ஏமாலதான், உங்க மேல எந்த தப்பும் இல்ல, இதுக்கப்புறம் நான் லேட்டா வர மாட்டேன், இந்தாங்க ஃபுட்டை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு வாங்கி பாக்குறா. பார்த்தா ஆறி போயிருச்சு போல. இது என்ன இவ்வளோ கோல்டா இருக்கு, நான் ஹாட்டாக தானே ஆர்டர் பண்ணேன், எனக்கு இது வேண்டாம்,
எடுத்துட்டு போன்ற மாதிரி கொடுத்துட்றா. காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு செம காண்டாகுது. ஆனாலும் என்ன பண்ண முடியும், வேலையாச்சே. மேம் மேம் சாரி சாரி, இதுக்கப்புறம் நான் இது போலலாம் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க அடுத்த வாட்டி ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் சீக்கிரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க மேம்ன்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு என்னடான்னா ரொம்ப திமிரா பேசிட்டு, இல்ல இல்ல நான் எதுவா இருந்தாலும் உன் கடையில கால் பண்ணி பேசிக்கிறேன், நீங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி காசையே கொடுக்காம ஃபுட்டையும் திருப்பி கொடுத்துட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி பார்த்துட்டு அந்த ஃபுட்டையும் வச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோவும் ஹீரோயினோட தங்கச்சியும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோவும் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு, இதை இப்பவே போய் நம்ம சண்டை போடலான்ற மாதிரி போகும்போது தங்கச்சி தான் ஸ்டாப் பண்றா. இல்ல வேண்டாம், நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அக்காக்கு தெரிஞ்சா அவ இன்னும் பயங்கரமா எம்பாரஸ் ஆவா. அதனால எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியா இருன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டே பார்த்தா ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது கூட அவனுக்கு ஹீரோயினை பத்தின ஞாபகமா தான் இருக்கு. ஏன்னா அவ கஷ்டப்பட்டிருப்பாளே, அந்த லேடி வர திட்டிருப்பாளே, ஸோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே படுத்தவன் அவனுக்கு தூக்கத்துல பார்த்தா ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு சொல்லி பார்த்தா இவன் ஜோசன் பீரியட்ல இருக்கப்போ இது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான் போல. அந்த பொண்ணு பார்த்தா அச்சசல் ஹீரோயின் மாதிரியே தான் இருக்கா. ஆனா அவளுக்கு என்ன ஏதுன்னுலாம் தெரியல. இவன் மடியில படுத்து இறந்து கிடக்குறான். அதை பார்த்து இவன் அழுதுகிட்டே இருக்க மாதிரி ஒரு கனவு வரவும் இப்ப அப்படியே துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. ஹீரோயின் வந்து இந்த ஸ்டாக்ஸை பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த புக் அங்க சைட்ல இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததுமே இவன் பாட்டுக்கு போய் உட்காந்து அது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலா இவன் ஜோசன் பீரியட்ல இருக்கும் போதே நல்ல பணக்கார வீட்டு பையன் மட்டும் கிடையாது, சூப்பரா படிக்கிற ஒரு பையனும் கூட. அந்த காலத்திலே கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கூட எழுதி பாஸ் பண்ணிருப்பான். அதனாலயே இப்போ இவனுக்கு இதெல்லாம் படிக்கும் போது கஷ்டமாலாம் இல்ல, ஓரளவுக்கு ஈஸியாவே எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்குமே பிடிச்சிருக்கு போல. ஸோ ரொம்ப சின்சியரா தான் படிச்சுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காலையில ஆயிருது. இவன் போயிட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோயின் தங்கச்சிக்காண்டி விதவிதமா சாப்பாடுலாம் ரெடி பண்றான். அதுவும் இந்த காலத்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்கான். ரெண்டு பேரும் பார்த்துட்டு, என்ன நீ இந்த காலத்து பையனாவே மாறிட்ட போல, ஃபுட்டெல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிருக்கியே, எங்க கொஞ்சம் கூடன்ற மாதிரி கேட்கவும் தங்கச்சிக்காரி சாப்பிட்டு பார்த்துட்டு, சூப்பரா இருக்குப்பான்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்கா. ஹீரோயினும் சாப்பிட்டு பாக்குறா, நல்லா தான் இருக்கு போல. இதெல்லாம் நீ எப்போ பண்ண கத்துக்கிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் கத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சியும் மட்டும் வெளியே வர சொல்லி குரல் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் வந்துட்டு சாப்பிடும் போது கூட அந்த ஸ்டாக்ஸை பார்த்துட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ அவளுடைய ஃபோன் அங்கே இருக்கிறத பார்க்குறான். அதை எடுத்து பார்த்தவன் அவனுக்கு பார்க்கும் போது எல்லாமே கொஞ்சம் புரியுது போல. ஸோ இது ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஹீரோயினும் தங்கச்சியும் உள்ள வந்துறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா கையில ஃபுல்லா சாப்பாடாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஆன்ட்டி வந்துட்டு இவங்க மேலே ரொம்ப பாசமா, நீங்க 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்ற மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போல. அததான் இப்ப தங்கச்சி கேட்டுட்டு இருக்கா. அக்கா, ஆன்ட்டி சரியே இல்ல, பார்த்தல அவங்க இவனை உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியே நம்பிட்டாங்க, போற போக்க பார்த்தா நீ அவங்கள நம்ப வைக்கிறதுக்காண்டியே இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் போலியன்ற மாதிரி சொல்லும்போது, வாயை மூடுடி, வாயை உடச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் ஹீரோவை பாக்குறா. பார்த்தா அவன் கையில தான் அவளுடைய போன் இருக்கு. செம்ம டென்ஷன் ஆயிடுறா. அப்ப கிட்ட வந்தவ, எதுக்கு நீ போன் எடுத்து பாக்குற, அதுல என்ன பண்ணிட்டு இருந்த, என் ஸ்டாக்ஸ்ல எதுவும் பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்டு பார்க்கும்போது தான் அவன் ஸ்டாக்லாம் ஏதோ பை பண்ணி வச்சிருக்கான் போல. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்டா, ஏன் இப்படி பண்ண, ஏதாச்சும் லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வெயிட் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றான். பார்த்தா உண்மையாவே ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறுது. இவளுக்கு ஃபுல்லா ப்ராஃபிட்டா தான் வந்துட்டு இருக்கு. இவளாலேயே நம்ப முடியல. எப்படிரா இதெல்லாம்ன்ற மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவை கூட்டிட்டு வந்து லைப்ரரியில உட்கார வச்சுட்டு, குருநாதா ஸ்டாக்ஸை பத்தி எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் குருநாதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவன் பாக்குறான், என்ன சொல்லி கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்கும்போது, தோ நீ பண்ணிருக்கியே, நீ பண்ண ஸ்டாக்ஸ், நீ வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் தான். அது எப்படி உன்னால பண்ண முடிஞ்சுது, நானே நேற்று பண்ணேன், எனக்கு எல்லாமே லாஸ் தான் ஆச்சு, நீ மட்டும் எப்படி ஒரே நாள்ல இதை கத்துக்கிட்டு பண்ண, அந்த ட்ரிக்கை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும், எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியல, இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுக்குறேன், அது கொஞ்சம் ஈஸி தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இவன் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அவன் மண்டையில தான் ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது. இவன் எத்தனை தடவை சொன்னாலும், இல்ல எனக்கு புரியல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு, இல்ல எனக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சொல்லி சொல்லி இவனே டயர்ட் ஆயிட்டான். ஐயோ என்னால முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது, அப்புறம் நான் படிச்சதெல்லாம் எனக்கே மறந்துடும் போலன்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்டு தான் காமிக்கிறாங்க. 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் நிக்கும் நிறைய ப்ராஃபிட் வந்ததுனால ஹீரோயின் வந்துட்டு பீஃப்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா போல. தங்கச்சி பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் அதிசயமா இருக்கு, ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் நான் கண்ணுல பார்த்தேன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் அப்படிதான், சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தான் தங்கச்சிக்காண்டி பாசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் தங்கச்சி வந்துட்டு ஹீரோவை பார்த்து கேட்கிறா, நீ எல்லாமே ஓகே தான், ஆனா உன் மண்டை மேல இருக்க அந்த கொண்டையை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே அச்சசலா இந்த காலத்து பையன் மாதிரியே மாறிடுவேன்ற மாதிரி சொல்லும்போது, அவன் என்னடனா, இல்ல அது மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா அப்பா கொடுத்தது, அதனால இந்த முடியை மட்டும் என்னால கட் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் எதுக்கு நகத்தை மட்டும் கட் பண்றா, அதையும் அப்படியே வச்சுக்க வேண்டியதானேன்ற மாதிரி கேட்டவளுங்க. 2 பேரும் விடுற மாதிரி இல்ல, எப்படியும் இவன் முடிய கட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்காளுங்க. ஹீரோக்கு பார்க்கும்போதே பயமா இருக்கு. இருங்க என்ன எதுவும் பண்ணிடாதீங்க,
முடிய தானே கட் பண்ணணும், நான் கட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் கட் பண்ணி அடுத்த நாளே பார்த்தா அவனை பியூட்டி பார்லர் கூட்டு வந்து ஹேர் கட்லாம் பண்ணி புதுசா இந்த காலத்து பையன் மாதிரியே மாத்தி விட்டாளுங்க. ஹீரோயின் லைட்டா பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிட்டா போல, ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருக்கா. தங்கச்சியும் இப்பதான் நீ சூப்பரா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து 3 பேருமே பார்த்தா ஷாப்பிங் பண்றதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் தங்கச்சி தான் அக்கா கிட்ட கேட்குறா, அக்கா உண்மையாவே தான் சொல்றியா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது வேணாலும் நான் எடுத்துக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது இதோட இதை நீ 10வது தடவை கேட்குற, உனக்கு வேணா எடுத்துக்கோ இல்லைனா வா, எதுவுமே வேண்டாம் நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி கூப்பிடும்போது இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன், இப்பவே போய் நான் எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஹீரோவும் அங்க நின்று சுத்தி எல்லா பொருளையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் உடனே அவன் கிட்ட வந்து நீயும் உனக்கு ட்ரெஸ் வேணும்னா எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றா. அவன் பார்த்துட்டு எனக்கா, எனக்கு எதுக்கு அதெல்லாம்ன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை, இந்த காசு வந்ததுக்கு காரணமே நீ தானே, நீ கரெக்டான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் நமக்கு ப்ராஃபிட்டே வந்துச்சு, அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ தப்பு இல்லை, உனக்கும் நீ போய் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்னா இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு, ஸோ நீ எனக்கு ஏதாச்சும் செலக்ட் பண்ணி கூடன்ற மாதிரி கேட்குறான். இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் இவ செலக்ட் பண்ணுறதுலாம் அவனோட செலக்ஷனை விட மட்டமாக இருக்கு போல, இது நல்லாவே இல்லை, இதுதான் எனக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு அப்புறம் எதுக்குடா என்ன செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன்ற மாதிரி கேட்கும்போது நீ என்னை விட கொஞ்சம் நல்லா ஃபேஷன் சென்ஸ்லாம் வச்சு செலக்ட் பண்ணுவேன்னு பார்த்தேன், ஆனால் நீ என்னடா நான் என்னோட டேஸ்ட்டை விட மட்டமாக செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவளை கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்பதான் தங்கச்சியும் வந்திருப்பா. அவங்க 2 பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, ஏன்னா அவங்க அக்காவை ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சந்தோஷமா பாக்குறா போல. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ஒரு வழியா இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்துட்டு டிஷ்யூ வாங்க மறந்துட்டா போல. அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ டிஷ்யூ வாங்க மறந்துட்டோமே, இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்றான். கரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வந்துருவியா, உனக்கு வழிலாம் தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் என்னை பார்த்து என்ன நினச்சிட்டு இருக்கா, எல்லா வழியுமே நான் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ எப்படி போயிட்டு வரேன் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போனவன் பாதி தூரத்துலேயே வழி எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போதான் அங்கே சைடில் பார்த்தா ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட இவன் விளையாடிட்டு இருந்த ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதில் கூட ஒருத்தர் டென்ஷன் ஆகி இவன் அங்கேருந்து விரட்டி விட்டுருப்பார் இல்லையா, அவர் தான் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். தாத்தா நான் வழி மாறி வந்துட்டேன், அன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசினல அது நான் தான், எனக்கு கொஞ்சம் வழி தெரியல, கொஞ்சம் சொல்றீங்களான்ற மாதிரி கேட்கும்போது நீ போறதுக்கான வழி சீக்கிரமாவே உனக்கே தெரிய வரும்ன்ற மாதிரி அவர் ஏதோ குதர்க்கமா சொல்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நான் சொல்றது உனக்கு புரியணும்னா என் கூட கொஞ்ச நேரம் கேம் விளையாடுன்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லையே, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயாகணும், கொஞ்சம் வழி மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நீ விளையாடினா மட்டும்தான் என்னால உன்கிட்ட பேசி பதில் சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்லுவோம். இவனுக்கு வர வழி தெரியல, சரி ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடுறன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். அப்பதான் அவர் என்னடானா நீ ஜோசன்ல இருந்து தானே இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. இவனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்க, ஏன்னா அது போல இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, நான் அவங்க எல்லாரையுமே பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாம வந்தவங்க எல்லாருமே கொஞ்ச நாள்லயே மறைஞ்சு போயிடுவாங்க, ஸோ நீ அப்படி மறைஞ்சு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. இவனுக்கு லைட்டா கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. என்ன தாத்தா சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நீ போன ஜென்மத்துல இறந்து போனவளை பாக்குறதுக்காண்டி தான் இங்க வந்திருக்க, அது மட்டும் இல்லாம இந்நேரம் நீ அவளை பார்த்திருக்கியா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினை தான் போல, ஏன்னா ஹீரோயின் தான் போன ஜென்மத்துல இவனுடைய லவரா இருந்து இறந்து போயிருக்கா இல்லையா, ஸோ அதை கூட இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கான். எப்படி தாத்தா எல்லாமே கரெக்டா சொல்றீங்க, அவ தான் போன ஜென்மத்துல என்னுடைய ஃபியான்சியா இருந்தா, ஆனா அது அவளுக்கு இப்போ ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால இங்க அவ கூட இருக்க முடியாதான்ற மாதிரி கேட்கும்போது வாய்ப்பே இல்ல, நீ இங்க வந்ததுக்கு காரணமே அவளை பார்த்து அவளுக்கு உதவி பண்ணுன்றதுக்காண்டி தான், அது சீக்கிரமாவே முடிய போகுது, ஸோ சீக்கிரமாவே நீ இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போக போறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவனுக்கு கேட்டோடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் சோகமா. ஏன்னா அதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து உள்ள பார்த்தா அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காளுங்க. என்ன ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்க போதான். ஆனா அந்த அட்மிஷனை வந்துட்டு இவ வேணான்னு சொல்லி அவங்க டீச்சர் கிட்ட சொல்லியிருக்கா. அதனால தான் அவங்க கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப கத்திட்டு இருக்கா. யாரை கேட்டு நீ அந்த காலேஜோட அட்மிஷனை வேணான்னு சொன்ன, அது எவ்வளவு பெரிய காலேஜ் தெரியுமா, அங்க போய் படிச்சா உன்னோட லைஃபே மாறும்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கும் தான் தெரியும், ஆனா அங்க போகணும்னா நீ லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுக்கணும், அதை உன்னால கொடுக்க முடியுமான்ற மாதிரி தங்கச்சி கேட்கிறா. ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாயிட்டா. இப்ப புரியுதா, உன்னை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த காலேஜே வேணான்னு சொல்லி விட்டுட்டேன், நீ என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம், இப்பவாச்சு இனிமே உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண ஆரம்பி, தேவையில்லாம நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போல டெலிவரி பண்ற வேலையெல்லாம் முதல்ல நிறுத்திட்டு ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டா கத்தி. அது கேட்டதுமே ஹீரோயினுக்கு அப்பதான் புரிய வருது, நம்ம டெலிவரி பண்ணதையுமே அவ பார்த்துட்டான்னு சொல்லி. உனக்கு எப்படி இது தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது அன்னைக்கு நான் அதை பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன்,
இதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நான் இங்கேயே லோக்கல் ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிறேன். எந்த காலேஜ்ல படிச்சாலும் என்கிட்ட இருக்க திறமைய வச்சு என்னால எதை வேணாலும் பண்ணிக்க முடியும். அதனால நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஏய் வேணாம் ஸ்டாப் பண்ணு, நீ உள்ள போன்ற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சியை அனுப்பி விட்டுட்டான். ஆனா ஹீரோயினுக்கு தான் அவ பேசிட்டு போனதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு போல. சோகமாவே நின்றுட்டு இருக்கா. நீ வா நம்ம வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தான் இப்ப வெளியே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கா. நீ ஒன்னும் அவ பேசினதெல்லாம் பெருசா எடுத்து கஷ்டப்படாத, அவன் உனக்காண்டியும் தானே யோசிக்கிறா. என்ன இருந்தாலும் அவன் உன் தங்கச்சில, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்க மாட்டாளான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்குமே அது புரியுது. அது புரிஞ்சதுனாலதான் ஒரு அக்காவா இருந்து அவளுக்கு பிடிச்ச காலேஜ்ல அவளை படிக்க வைக்க முடியலையேன்னு சொல்லி எனக்கு அது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவா அவ அப்படி ஃபீல் பண்றத பாத்துட்டே இருந்தவன் இப்ப அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. திடீர்னு அவளை கூப்பிட்டு மைலேடி, ஒரு வேலை இப்போ நான் இங்க இருந்து போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ, என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவியான்ற மாதிரி கேக்குறான். இவளுக்கு அதை கேட்ட உடனே லைட்டா கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குது. ஆனாலும் எதுவும் பெருசா சொல்ல மாட்டேங்கிறா. நீ போயிட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்பதான் எனக்கு ரியாலிட்டி கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நம்ம மீட் பண்ணது உண்மையாவே விதிதான் போலன்னு சொல்லி நானே அப்பதான் கொஞ்சம் நம்ப ஆரம்பிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவ, அதெல்லாம் ஏன் நீ இப்ப கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி கேக்குறா. இவனும் யோசிச்சு பாக்குறான் அந்த தாத்தா சொன்னதெல்லாம். ஆனா அதை பத்தி எதுவுமே இப்போதைக்கு அவகிட்ட சொல்லல. ஹீரோயினும் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தவ சரி வீடு, எனக்கு ரொம்ப குளிருது நான் உள்ள போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போகும்போது தான் அவளுக்கு அந்த ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அந்த ஸ்டாக்கு பத்தி கூட இவளுக்கு பேசியிருப்பானே, அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இவன் நின்றுட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் இங்க முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ஹீரோ வந்துட்டு மறுபடியும் ஜோசன்கே திரும்ப போக போறான்றத ஒரு தாத்தா மூலியமா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். ஆனா அதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லி இருந்திருக்க மாட்டான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, மெசேஜ் கூட பண்ணிருப்பானே, அவனை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கா. அவன் கிட்ட வந்துட்டு இது போல நான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ப்ராஃபிட் கூட எடுத்திருக்கேன் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போன்ல காமிக்கவும் அவனும் பார்த்த உடனே ஆச்சரியப்படுறான். பரவாயில்லையே, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ணதை விட நீ என்னை விட சூப்பராகவே பண்ணியிருக்க, ரொம்ப நல்லதுதான்ற மாதிரி சொன்னவன். நான் அதை பத்தி தான் உன்கிட்ட கொஞ்சம் பேசவே வந்தேன். நீ இது போல ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம காயின்ஸும் இருக்குல்ல அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணினா ப்ராஃபிட் பல மடங்கு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு புரியல, காயின்ஸா, அதெல்லாம் நம்பி பண்ண முடியுமா, அதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குமேன்ற மாதிரி சொல்லும்போது ரிஸ்க் இல்லாம என்ன விஷயம் தான் இருக்கு, அதிக ப்ராஃபிட் வரும்னா கண்டிப்பா அதுல அதிக ரிஸ்க்கும் இருக்க தான் செய்யும். ஆனா நீ நம்பிக்கை வச்சு நம்பி இன்வெஸ்ட் பண்ணினா கண்டிப்பா அது மூலியமா ப்ராஃபிட் அதிகமா வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மண்டையை கழுவிட்டு இருக்கான். இவ்வளவு கொஞ்சம் யோசிக்கிறா. கண்டிப்பா அதிக ப்ராஃபிட் வரும்னா அது நம்ம தங்கச்சியோட காலேஜ் ஃபீஸுக்குலாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது இவன் என்னடானா, எனக்கு தெரியும் உனக்கு ஆல்ரெடி வேலை போயிருச்சு, உன்னுடைய கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரியாம நான் தான் கொஞ்சம் போன வாட்டி என்னை பத்தி கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் பண்ண போற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உன்னையும் சேர்த்துக்கிட்டு உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ நம்பி காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி அவன் மண்டையை கழுவவும் இவ்வளோ என்ன பண்ணுறா, ஏதோ ஒரு ஆசையில் அவனுக்கு காசையுமே அனுப்பி விட்டு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்து உட்காந்து அந்த ஸ்டாக்ஸையும் படிச்சுட்டு தானே இருக்கா. ஸோ ஹீரோ தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் என்ன தான் அவன் சொல்லி கொடுத்தாலும் இவளுக்கு இப்போ வர பாதி கூட மண்டையில் ஏறல, கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கா போல. ஹீரோவும் இப்படியே போனா இன்னும் எத்தனை நாள் தான் நீ கற்றுக்கிட்டு இருப்ப, இப்போ வரைக்கும் பாதி பேசிக்ஸ் தான் முடிச்சிருக்கா, இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்கிறத நீ கவனின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு கவனம் அதில் இல்லவே இல்லை. நீ ஏன்பா இப்படி பண்ணுற, நீ தான் என் கூடவே இருக்கல, ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, நீயே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே எத்தனை நாளைக்கு நான் உன் கூட இருக்க முடியுன்ற மாதிரி கேட்டுடுறான். இவளுக்கு லைட்டா கொஞ்சம் டவுட் வருது, ஆனாலும் பெருசா எடுத்துக்கல. இதுக்கப்புறம் நீ இங்க தானே இருக்க போற, நீ இனிமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோவும் அவகிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லி வரான். ஆனா அவனால சொல்ல முடியல. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது, லைட்டா அவன் கையெல்லாம் கூட மறைய ஆரம்பிக்குது. ஸோ அவன் இங்க இருந்து சீக்கிரமாவே மறுபடியும் ஜோசனுக்கு போக போறான்றது அவனுக்கு புரியுது. அதுக்குள்ள என்னெல்லாம் இவளுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை சாப்பிட்றதுக்காண்டி வெளியே தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செம காரமா இருக்கு போல, இவனால சாப்பிடவே முடியல. என்ன நீ எப்ப பாரு இவ்வளவு காரமாவே சாப்பிட்டுட்டு இருக்கியே, உனக்கு அல்சர் கில்சர் வந்தா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு இப்படி காரமா சாப்பிட்டாதான் பிடிக்கும், நீ வாயை மூடிட்டு சாப்பிடுன்ற மாதிரி தங்கச்சி இவனை மிரட்டிட்டு இருக்கா. இவனும் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சவன், சரி உங்க அக்கா கிட்ட சண்டை போட்டல, இன்னும் நீ பேசாமலே இருக்கியே, அவகிட்ட பேசலாம்லன்ற மாதிரி கேட்குறான். இவ பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம அந்த பிரச்சனையை சாப்பிடும் போது உள்ள கொண்டுட்டு வர, நான் அவகிட்ட பேச மாட்டேன்றான், அவ தான் வேணும்னே நான் அவாய்ட் பண்றான்ற மாதிரி சொல்லும்போது நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா எப்போதான் பேசிக்க ஆரம்பிப்பீங்க, சீக்கிரமா நான் இங்க இருந்து போறதுக்குள்ள நீங்க பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கு கேட்ட உடனே என்னது எங்க போறேனேன்ற மாதிரி கேட்கும் போது இல்ல இல்ல அப்படி சொல்லல, சப்போஸ் நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டேனா அப்படி சொல்ல வரேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டான். தங்கச்சியும் எனக்கும் அக்கா கிட்ட பேசணும்னு ஆசை தான், அவள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, பேசாமல் நான் ஒன்று பண்ணுறேன், அவளுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்து
அப்புறம் சாரி சொல்லி பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் அதை கேட்டோடனே நல்ல ஐடியா தான். கிஃப்ட்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம அதை பண்ணலாம். அந்த கிஃப்ட்டை நானே அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன். நீ காசை மட்டும் எனக்கு கொடுக்குறியான்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ நம்பி காசு கொடுத்துட்றா. இப்போ கிஃப்ட்டும் ஏதோ வாங்கிட்டாங்க போல. ஆனா அவ என்ன வாங்கியிருக்கான்றது கூட தங்கச்சிக்கு தெரியல. வரும்போது கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. உன்னெல்லாம் நம்பலாமா? நல்ல கிஃப்ட் தான் வாங்கியிருக்கியா? நீ கேட்டதுமே ஏதோ ஒரு நம்பிக்கையில நானும் காசை எடுத்து கொடுத்துட்டேன். அது என்ன கிஃப்ட் முதல்ல என்கிட்ட காமேன்ற மாதிரி சொல்லும்போது முடியாது முடியாது, ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா அது அவ தான் பார்க்கணும். அவ பார்த்ததுக்கு அப்புறம் நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு வந்தா. அங்க ஆப்போசிட்ல ஹீரோயின் என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமா ஓடி வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்ன நீங்க ஓடி வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்து சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. எங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுவாளே, அந்த ஸ்டாக்கை பத்திலாம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவானே, அவனை எப்பயுமே மீட் பண்ணி பேசுறதுக்கு தான் வந்து பாக்குறா. பார்த்தா அங்க அவனை காணோம். அடுத்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாக்குறா. அங்கதான் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். இவ்வளவு வந்ததுமே என்ன பண்ணி வச்சிருக்கேன் நீன்ற மாதிரி கேக்குறா. என்ன ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தா அவன் ஏதோ இவகிட்ட இருந்து காசை வாங்கி காயின்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி மண்டையை கழுவி வாங்கியிருப்பான் இல்லையா. அது ஃபுல்லா லாஸ் ஆயிருச்சு போல. போட்ட காசு எல்லாமே போச்சு. இவளுக்கு அது தெரிஞ்சுதான் இப்ப வந்திருக்கா போல. வந்து கேட்டுட்டு இருக்கா, உன்கிட்ட நான் காசு கொடுத்தேன்ல, உன்னை நம்பி தானே காசு கொடுத்தேன், எல்லாமே லாஸ் ஆயிருச்சு, இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு என்ன பண்ண சொல்ற? காயின்ஸ்னா அப்படிதான், எப்பயுமே போட்ட உடனே ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவியா? அதெல்லாம் போட்டா ஹை ப்ராஃபிட் எடுக்கக்கூடியது. அப்பனா எப்பயாச்சும் ஹை ரிஸ்க்லாம் இருக்க தான் செய்யும்ன்ற மாதிரி சொல்றான். இவளால முடியல. இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ காசு கொடுத்துரு, நான் உன்கிட்ட எவ்வளவு காசு கொடுத்தனோ அதை மட்டும் நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவன் சிரிக்கிறான். எது காசா? அதெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்க முடியுன்ற மாதிரி இப்பதான் அவனுடைய திமிரெல்லாம் வெளியே தெரியுது. இவளால எதுவுமே பண்ண முடியல. ஒழுங்கு முறையா காசு கொடுத்துரு, இல்லைன்னா பாத்துக்கோ, ஏன் நடக்கிறதே வேறன்ற மாதிரி அவனை மிரட்ட ஆரம்பிக்கவும் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவனுடைய ஃப்ரெண்டும் இருக்கான் போல. அவனுமே ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். என்னடா இவன் என்ன இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா? அது எப்படி போட்ட காசுலாம் கொடுக்க முடியும்? அதெல்லாம் நீ இவகிட்ட சொல்லலையான்ற மாதிரி சொல்லும்போது அதான்டா மச்சான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏதோ இவ காசு இல்லாம கஷ்டப்படுறாளே, சரி நம்மளால ஏதோ கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இவகிட்ட இருந்து காசை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன். அது எப்படியோ இப்போ லாஸ் ஆயிருச்சு. அதனாலதான் வந்து இவ ரொம்ப ஓவரா அழட்டிட்டு இருக்கா. இது போல சின்ன சீப்பான ஆளுங்களெல்லாம் இதுக்கு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல சேர்த்துக்கிறதே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. அவளால இதுக்கப்புறமும் இவன் கிட்ட கெஞ்ச முடியல. ஏன்னா அவன் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போ வர வழியே இல்லாம கிட்டத்தட்ட அவன் காலிலேயே விழுற மாதிரி கீழே உட்காந்து ப்ளீஸ் ப்ளீஸ் அதில் பாதி காசாச்சு கொடுத்துரு, என்னால் இப்போ முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதில் பாதி காசாச்சும் வேணுன்ற மாதிரி கேட்கும்போது அவன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இல்லை போல. அதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லி திமிரா பேசி அனுப்பி விட்டான். இவளால் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க முடியல. அப்படியே தனியாக வந்து உட்காந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா பாதி காசு போயிருச்சு போல. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ கரெக்டாக ஹீரோ வரான். வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே எதுவுமே பேசல. அவன் கையில் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அதை வச்சிருக்கான். இப்போ அதை அவகிட்ட கொடுக்குறான். இந்தா, இதை நான் உனக்காக தான் வாங்கினேன், உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கும்போது இவ்வளோ அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. என்னன்னு சொல்லி பார்த்தா உள்ள ஒரு ஷூ தான் இருக்கு. ஆக்சுவலாக இவன் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பான். அன்னைக்கு கூட இவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பா இல்லையா ஹீரோக்கும் தங்கச்சிக்கும். அப்போவே இவளுக்கு வந்து ஷூ வாங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இவ தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பரவாயில்ல நான் இந்த ஷூவே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுடைய பழைய ஷூவே போட்டுருப்பா. அதனால தான் இவன் வந்துட்டு இப்போ அவளுக்காண்டி தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த ஷூவை கிஃப்ட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. அப்பதான் ஹீரோவுமே என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ அது போல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இது ஒரு பீச் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்து அவனுடைய கதையை இவகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன கதைன்னு சொல்லி பார்த்தா இவன் ஜோசன் பீரியட்ல இருந்தப்போ இவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு கூட ரெண்டு பேருமே பேசி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா என்ன, அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் லோ கிளாஸ் சேர்ந்த பொண்ணு போல. அதனால இவனுடைய அப்பா வந்துட்டு என்னால இது போல ஒரு பொண்ணெல்லாம் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு ஆளா சேர்த்துக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல, நீங்க சேர்த்துக்கலாம் பரவாயில்ல நான் சேர்த்துக்கிறேன், ஆனா நான் இனிமே உங்க குடும்பத்துல ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்திருப்பான். அதுக்கப்புறமா இவன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருப்பான் போல. ஸோ அதோட ரிசல்ட்டுக்காண்டி இவன் ஒரு நாள் வெளியூர் போயிட்டு மறுபடியும் வந்து அந்த பாஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவோன்னு சொல்லி வந்தா. அந்த பொண்ணு அங்க அடிச்சே சாகடிச்சிருப்பாங்க போல. ஸோ இவன் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இறந்து போய் தான் கிடப்பா. அதனால தான் அவளை மடியில படுக்க வச்சுட்டு இவன் அழுதுட்டு இருந்திருப்பான் போல. அதுதான் இவனுக்கு கனவா கூட வந்திருக்கும். அந்த விஷயத்தை தான் இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவ எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி, ஆனா என்னால அவளை அப்ப காப்பாற்றவே முடியலன்ற மாதிரி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இவ அதையெல்லாம் கேட்டுட்டு, ஆமா இப்போ எதுக்கு நீ இதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா நீ தான் காசுலாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பல, அதனால தான் நீ இதெல்லாம் ஒரு விஷயமா நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காண்டி என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, காசுலாம் போயிடுச்சு தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உண்மையாவே வா, அப்போ நீ எதுவும் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணலையான்ற மாதிரி கேட்கும்போது ஃபீல்லாம் பண்ணல, ஏன்னா நான் ஒன்றும் அவனை நம்பி முழு காசையும் கொடுக்குற அளவுக்குலாம் முட்டாள் கிடையாது, பாதி காசு தான் கொடுத்தேன், ஒரு 50,000 ரூபாய் தான் கொடுத்தேன்ற மாதிரி சொல்லும்போது அடி பாவி,
50,000 தானா? இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா, இவ்ளோ பெரிய கதைய நான் சொல்லி உனக்காண்டி ஆறுதல் படத்த பேசியிருக்க மாட்டேனேன்ற மாரி சொல்ல. என்ன 50,000ன்றது சின்ன காசுன்னு நெனச்சுட்டியா? என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் எவ்ளோ பெரிய காசு தெரியுமான்ற மாரி பொலம்பிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி விடு, அதான் காசு குடுத்து ஏமாந்துட்டல. இதுக்கப்புறம் அத பேசி என்ன ஆக போகுதுன்ற மாரி சொல்லிட்டு 2 பேருமே நின்னு அந்த கடல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவளே கேட்கிறா. ஆமா, இப்ப ஏன் நீ என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தன்ற மாரி கேட்கும்போது, ஏன்னா நான் தான் ஒரு பொண்ண பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல. நானும் அவளும் ஜோசன்ல இருக்கும்போது இந்த இடத்துக்கு தான் வருவோம். அவ என்கிட்ட சொல்லியிருந்தா. நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னா, என்ன இந்த இடத்துக்கு அவ கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தா. பட் நான் அந்த விஷயத்த சொல்ல வரும்போதே அவ அங்க இறந்ததுனால என்னால அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கவே முடியல. பட் இப்ப எப்படியோ நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன்ற மாதிரி இவளை பார்த்து சொல்லவும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவளை கூட்டிட்டு போகணும்னா நீ என்ன அவளை தானே கூட்டிட்டு போயிருக்கணும், என்ன கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி இவ புரியாமலே கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இவ தான் வந்துட்டு போன ஜென்மத்துல அவனுடைய லவ்வரா இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அதனாலதான் இப்போ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இவளுக்கு அது எதுவுமே புரியல. சரி வா நம்ம கிளம்பி போவோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவனை கூட்டிட்டு கிளம்பிட்டா. 2 பேருமே இப்போ ஒன்னா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஹீரோக்கு வந்து அவன் கையெல்லாம் ஒரு மாதிரியா மறைய ஆரம்பிக்குது. லைட்டா விட்டு விட்டு அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து மறைஞ்சு போயிருவோம்னு சொல்லிட்டு. ஸோ உடனே கிடைக்கிற டைம் வச்சு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு சொல்லி போறதுக்குள்ளயுமே அந்த பக்கம் வந்து பார்த்தா தங்கச்சி கத்திக்கிட்டே ஓடி வரா அக்கான்னு சொல்லிட்டு. அவளை பார்த்ததுமே என்ன ஆச்சுடி, ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடி வரேன்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாம் உன்னாலதான், நீ ஏன் அப்படி காலையில கத்திக்கிட்டு ஓடின, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, சாரி என்ன மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட அவ்வளோ கோவமா அன்னைக்கு பேசியிருக்க கூடாதுதான், ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு அப்புறமா திரும்பி இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தா அங்க அவன் ஆளையே காணோம். அவன் கையில வச்சிருந்த பேக் பார்த்தா கீழே விழுந்து கிடக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அவன் என் கூட நின்று பேசிட்டு இருந்தான், அதுக்குள்ள எங்கடி போனா, நீ அவனை எதுவும் பாத்தியான்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கேட்கும்போது, இல்லையே நான் அவனை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி அவளும் சொல்றா. 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இவன் எங்க போனான்றதே தெரியாம அப்படியே முழிச்சிட்டே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு சில மாசங்களுக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனிலேயே பிளேஸ் ஆயிட்டா போல. ஸோ அங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கிடைச்சிருப்பாங்க போல. அவங்க கிட்ட வந்துட்டு இவ ஸ்டார்டிங்ல யூடியூப் காண்டி மியூசிக்லாம் ப்ளே பண்ணியிருப்பா இல்லையா, அதை தான் காட்டிட்டு இருக்கா. இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கவும் அவங்களும் பார்த்துட்டு ஓகே தான், நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணினா உனக்கு நிறைய வியூஸ்லாம் வரும்ன்ற மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோ அவங்க கிட்ட பேசிட்டு இப்போ தனியாக நடந்து ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது தான் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போறதை இவ பார்க்குறா. பார்த்ததுமே ஒரு வேளை எங்க அவன் தானோன்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணவும் திரும்பி பார்த்தா வேற ஒரு ஆளு. என்னம்மா நீ இப்படி திடீர்னு கையை பிடிச்சி இழுக்கிறா, என்னத்துக்கு நான் விழுந்திருந்தா என்ன ஆகிருக்கோன்ற மாதிரி இவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு போக இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றா போல. ஸோ இப்பதான் வந்துட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதே காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு ஹீரோ காணாம போனதுக்கு அப்புறமா 2 பேருமே சேர்ந்து அவனை எல்லா இடத்துலயுமே தேடி போயிருந்திருப்பாங்க. தங்கச்சி ஒரு பக்கம் தேடி இருந்திருப்பா, இவ ஒரு பக்கம் தேடி இருந்திருப்பா. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு அப்பதான் ஹீரோ மேல ஃபீலிங்ஸே வர ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும் போல. அதனாலே அவனை காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இவ தேடிட்டே போயிட்டு இருக்கும் போது தான் வழியில வந்து கரெக்டா அந்த தாத்தாவை மீட் பண்ணிருப்பா. அதாவது ஹீரோ கிட்ட கூட சொல்லியிருப்பார் இல்லையா, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவரை தான் மீட் பண்ணிருப்பா. அவர் இவளை பார்த்ததுமே என்ன நீ ஹீரோவை தேடி வந்தியான்ற மாதிரி கேட்குறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நீ யாரை தேடி இங்க வந்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எவ்வளவுதான் தேடினாலும் அவன் இதுக்கப்புறம் இங்க வரமாட்டான்ற மாதிரி சொல்றாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காந்து, உங்களுக்கு அவனை தெரியுமா, அவன் இப்ப எங்க இருக்கான், அவன் எப்போ வருவான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. தாத்தாவும் அவன் வரமாட்டான், அவன் திரும்ப ஜோசனுக்கே போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. இவள் கேட்கும் போதே லைட்டா கொஞ்சம் அழுகியா வருது. என்ன தாத்தா சொல்றீங்க, அவன் ஏன் திரும்ப ஜோசனுக்கே போனான், அதுவும் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான், எப்படி எப்படி திடீர்னு அவனால போக முடியும்ன்ற மாதிரி கேட்கும்போது, எது திடீர்னா, ஆல்ரெடி அவனுக்கு அவன் இங்க இருந்து திரும்ப ஜோசனுக்கே போக போறான்றதுக்கான அறிகுறிலாம் தெரிஞ்சிருக்குமேன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் அப்பதான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோ அன்னைக்கு கேட்டிருப்பான் இல்லையா, நான் ஒரு வேளை திரும்ப இங்க இருந்து ஜோசனுக்கே போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி, அது ஞாபகம் வருது. ஒருவேளை அவனுக்கு ஆல்ரெடி அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அன்னைக்கு அதை கேட்டிருக்கான் போலன்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்பதான் புரியவே வருது. ஆனாலும் இவளால அதை ஏத்துக்க முடியல. அப்ப கூட எப்படி அவன் அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போலான்ற மாதிரி கேட்கும்போது, அவன் இத்தனை நாளா இங்க இருந்ததுக்கு காரணமே நீதான். ஏன்னா நீ அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல அவன் கூட சம்பந்தப்பட்டிருப்ப. கண்டிப்பா அதை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவன் எதுவும் அவனுடைய ஃபியான்சியை பத்தி உன்கிட்ட சொன்னானான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது அவன் சொன்ன கதையெல்லாம். ஆமா தாத்தா, அவன் என்கிட்ட இன்னைக்குதான் சொன்னான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஞாபகம் வருது. அப்ப அந்த ஃபியான்சியை நான் தானான்னு சொல்லிட்டு இவ கேட்க, அதேதான் அந்த பொண்ணு நீதான், நீ அந்த ஜென்மத்துல இறந்து போயிட்ட. அது மட்டும் இல்லாம இங்கேயும் நீ வந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்றதுனாலதான் உன்னை காப்பாத்தி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அவன் இந்த உலகத்துக்கே வந்தான். இப்ப அவன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனாலதான் அவன் மறுபடியும் ஜோசனுக்கே போயிட்டான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்ப அவன் திரும்ப என்ன பார்க்க வரவே மாட்டானான்ற மாதிரி கேட்க, வாய்ப்பு இருக்கு, அவனா நினைச்சா வரலான்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவளால எதுவுமே முடியல, அழுதுகிட்டே இப்போ வீட்டுக்கு வந்தா அங்க தங்கச்சி வந்து கேட்கிறா என்ன அவன் வரலையான்ற மாதிரி. இவளும் இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான்றத சொல்ல,
அப்போ இந்தா இதை படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு லெட்டரை கொடுக்குறா. ஹீரோ தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் போல. இதை நீ படிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் படிக்கல, நீ ஏன் படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் இந்த லெட்டரை கொடுக்கவும் எவ்வளோ ஓப்பன் பண்ணி அந்த லெட்டரை தான் படிக்கிறா. அப்போ தான் ஹீரோ கூட இந்த மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதில் ஹீரோ என்ன எழுதியிருக்கான்னு சொல்லி பார்த்தா, இந்த லெட்டரை இப்போ நீ ஓப்பன் பண்ணி படிக்கிறனாலே கண்டிப்பாக நான் இப்போ உன் கூட இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீ அங்கே பார்த்துரு, உன் தங்கச்சியும் நல்லபடியாக பார்த்துக்கோ, 2 பேருமே நல்லா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு அண்ணே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான டிப்ஸ் எல்லாம் தான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கான். இப்படிலாம் பண்ணால் உன்னால் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணவ உடனே தங்கச்சியை ஹக் பண்ணி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறா. ஆனா எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுட்டு இருக்க முடியும்? இதுக்கப்புறமும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல அவளுடைய டெலிவரி வேலையும் பார்த்துக்கிட்டு சைட்லயே ஹீரோ சொன்ன மாதிரி அந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ரொம்ப சின்சியரா உண்மையாவே தீவிரமா படிக்க ஆரம்பிக்கிறா. அதை பத்தி எல்லாமே ஃபுல்லா கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு கம்பெனில போயிட்டு வேலைக்கு சேருவோன்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்றா. அந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமாவே அந்த கம்பெனிலயும் வேலை கிடைச்சிருச்சு போல. ஸோ இப்போ வந்ததுமே தங்கச்சி கிட்ட தான் மெசேஜை காமிக்கிறா, நான் செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுமே தங்கச்சிக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே 2 பேருமே ஹக் பண்ணி பயங்கரமா குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த டைம்ல கூட இவ மிஸ் பண்றது ஹீரோவை தான். ஸோ இப்போ உள்ள வந்து அவங்க 3 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அவ ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்திருப்பா இல்லையா, அந்த ஃப்ரெண்டு கூட தான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதுவும் எந்த இடம்னு சொல்லி பார்த்தா ஹீரோவை வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்பாளே சாப்பிடும்போது, அந்த இடம் தான். அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கா, கேள்விப்பட்டான் இப்போ புதுசாக ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டியாமே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தங்கச்சியும் அவளுக்கு பிடிச்ச காலேஜ்லேயே சேர்த்து விட்டியாமே, எனக்கு அதெல்லாம் கேட்கும் போதே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம்லன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆமாம் 1 வருஷம் ஆயிடுச்சுல, எப்படி டைம் போச்சுனே தெரிலன்ற மாதிரி அவகிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, உனக்கு ஞாபகம் இருக்கா 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல உட்காந்து வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை பார்த்தோமே, வித்தியாசமா வினோதமா இருந்தானே, அவனை அதுக்கப்புறம் நீ மீட் பண்ணியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவை பத்தி தான் கேட்குறா போல. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, இல்ல ஆனா அவனை என்னால் மறக்க முடியாதுன்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு ஆள் வந்து ஒரு காயினை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு, இதில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 நாளில் கோடீஸ்வரி ஆயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து விட ஹீரோயின் பார்க்குறா, இப்படி தான்டா ஒருத்த ஏமாத்திட்டு போனா, இதுக்கப்புறமும் நான் அவன்கிட்டயும் ஏமாற ரெடியா இல்லை, ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து கிளம்பி போயிடுன்ற மாதிரி அவனை மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறா. அவனும் எதுவுமே தெரியாத மாதிரி கேஷ்லாம் கிளம்பி போயிடுறான். ஃப்ரெண்டு தான் கேட்குறா, இப்போ ஏன்டி அவனை அனுப்பிவிட்ட, அவன் சொன்ன வந்த விஷயம் ஏதோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தானே இருந்துச்சு, ஒருவேளை அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நமக்கு நிறைய பணம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நம்பாத, ஃப்ராடு, அதை பற்றி உனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால எதுவாக இருந்தாலும் அதில் சம்பாதிக்கவே முடியும், மற்றபடி அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் யாரோ வந்தா காசு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல எந்த காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஆள் தான் நினச்சிக்கிட்டு திரும்பி பார்த்தா வந்தது அந்த ஆள் கிடையாது, ஹீரோ. இவளால பார்த்ததுமே நம்பவே முடியல, உண்மையாவே நீதானா, நீ தான் வந்திருக்கியா, இது கனவா நிஜமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அவளை பார்த்துட்டு, ரொம்ப லேட் ஆயிருச்சோ, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணுமோ, லேட்டா வந்ததுனால நான் மிஸ் பண்ணியான்ற மாதிரி கேட்குறான். இவளால அவ கண்ணியே நம்ப முடியல, நீ உண்மையாவே வந்துட்டியான்ற மாதிரி அவனையும் அப்படியே கன்சிமெண்டாம பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்படி ஹீரோவும் அவளை பார்த்து சிரிக்கா, இவளும் அவனை பார்த்து சிரிக்கா. இதோட இந்த ட்ராமா இங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேற ஒரு நல்ல ட்ராமாவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.